ஆஃபீஸில் ஒரு பையன் வந்து என்கிட்ட கேட்டான். என்ன கேட்டான்னா, நான் வந்து இந்தியாவிலே டாப்பஸ்ட்டு காலேஜில் தான் படித்தேன். ஏன்னா செம்ம டிகிரி இருக்குது என்கிட்ட. சரி, அடுத்து என்ன அப்படின்னேன். என்கிட்ட வந்து என்எஃப் மணி இருக்குது. நான் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், கிட்டத்தட்ட ரிச் மாதிரி. ஸோ அதனால் எனக்கு பெரிய எந்த ப்ராப்ளமும் எனக்கு இருக்கிறதில்ல. மைண்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஐ ஹேவ் எனஃப் டைம் டு திங்க் ஆர் சம்திங் ஆர் ரெடி டு டூனா என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னால் வந்து எதனாலும் செய்ய முடியும், ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கேன் அப்படின்னா. சரி, என்னடா பிரச்சனை அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, ஃப்ரீ டைம் இருக்குது, ஐடியாஸ் இருக்குது. ஆனால் என்னால் நினச்ச மாதிரி ஒரு கோல் அடைய முடியல. கம்பெனிக்கு வெளியவோ நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ இருக்கிற கம்பெனியில் பண்ண முடியல அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், ஸோ நீ நல்லா படிச்சிருக்க, பணம் இருக்குது, ஐடியா இருக்குங்கிறதுக்காக மட்டுமே நீ ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் லீடராகவோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனரோ ஆயிட முடியாது. இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அப்படி பார்த்தா பணக்காரன் பூரா வந்து பெரிய பெரிய கம்பெனியாக இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும். எத்தனை பேர் மேலே போய் கீழே வராங்க, எத்தனை பேர் கீழேருந்து மேலே போகிறாங்க. ஸோ இதுக்கு அண்டர்லைனில் ஒரு சின்ன சிஸ்டம் இருக்குது. என்ன அப்படின்னா, என்னென்னா முதல்ல சோம்பேறியாக இருக்கக்கூடாது. பணம் வந்துருச்சுனாலே சில பேர் சோம்பேறி ஆகிடுவாங்க. ஸோ சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஸ்டெமினா இருக்கணும். ஸ்டெமினானா, இப்போ நீ வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு பொசிஷனில் இருக்கிற, எனக்கு நிறைய ஐடியா வருது, நல்லா படிச்சிருக்கேங்கும் போது என்ன ஆகுனா அக்செப்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நீ வந்து ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். உனக்கு ஒரு ஃபெயிலியரோ இல்லை ஒரு சின்ன இடத்துக்கு போகிறதோ ஒரு சில விஷயங்களை அப்ரோச் பண்ணுறதோ அதுதான் சொல்லி ஸ்டெமினா அப்படிம்பாங்கன்னா, நீ ரெடியாக இருக்கணும். ஒரு எஸ்கலேஷனை ஃபேஸ் பண்ணுறதோ ஒரு ப்ராப்ளம் எப்பயுமே வந்து எஸ்கலேஷன் ப்ராப்ளம்ஸில் தான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவோம். நம்ம நிறைய கம்ஃபர்ட்டாக இருக்கனால என்ன செய்வோம்னா அந்த பக்கமே போக மாட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ சக்ஸஸ் ஆகாததுக்கு காரணமே நீ கம்ஃபர்ட்டாகவே இருக்க ட்ரை பண்ண, நல்லா படிச்சிருக்கேங்கிற, பணம் இருக்குங்கிற, எனக்கு ஐடியா இருக்குங்கிற, இதெல்லாமே உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே இருக்க வழியில் இதற்கான ஒரு ஸ்டெப்ஸ் நீ எடுக்க மாட்டேங்கிற, எஸ்கேப் ஆகிக்கிட்டே போகிற. முதல்ல நீ கம்ஃபர்ட்லேருந்து வெளியே வந்து ஒரு சேலஞ்சிங் பொசிஷனில் நிற்கணும், ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும். நான் நிறைய பேர்த்து சொல்வேன், எனக்கு எஸ்கலேஷன் வந்துச்சு, ப்ராப்ளம் வந்துச்சு, இட்ஸ் அ தீபாவளி ஃபார் மீ. ஸோ ஐ லவ் டு பி ஆன் திஸ் சிச்சுவேஷன் டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி நீ இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐடியா இருக்குது, பணம் இருக்குது, நல்லா படிச்சிருக்கேங்கிறத தாண்டி இந்த மாதிரி சோஷியலாக நீ எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுற, ஒரு சைக்கிளில், ஒரு சர்க்கிளில், ஒரு பிஸ்னஸில், ஒரு கம்பெனியில் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ திரும்ப சொல்கிறேன், ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான இடத்துல நின்று ஃபுல் ஸ்டெமினாவோட ஃபேஸ் பண்ணணும். அதுக்காக லேசியாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். அடுத்து லாஸ்ட் வந்து டிசிப்ளின். இது எல்லாம் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச டிசிப்ளின் இருக்குமா? அதில் நான் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறது தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஒரு கமிட்மெண்ட். என்னோடய இன்னொரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன். ஒருத்தர் கொடுக்குற கிஃப்ட் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு இப்போ நீங்கள் பணக்காரன் ஆகிட்டீங்க, எல்லா வசதியுமே இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருவீங்க? நகை வாங்கி கொடுத்துருவீங்களா, கோல்டு வாங்கி கொடுத்துருவீங்களா, கார் வாங்கி கொடுத்துருவீங்களா? அதையெல்லாம் தாண்டி என்ன இருக்குன்னா ஹானஸ்டினஸ் சொல்லுவாங்க. ஹானஸ்ட்டாக இருக்கணும். அதான் டிசிப்ளின். டிசிப்ளின்ங்கிறது இந்த சின்ன ஒழுக்கங்களை தாண்டி ஒழுக்கமும் தான், அது கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் தான் நான் சொல்கிறது தான் வரும். ஹானஸ்ட்டாக இருக்கணும். யூ ஹேவ் டு பி வெரி ஹானஸ்ட். ஸோ அந்த பாயிண்ட் இப்போ நான் கேட்டேன், நீ சோம்பேறியா, நீ ப்ராப்ளத்தை தாண்டி ஓடுறியா, ஹானஸ்ட்டாக இருக்கியா, இதெல்லாம் நீ கேளு. நீ கேட்டது நான் படிச்சிருக்கேன், பணம் இருக்குது, ஐடியா இருக்குன்னு, அதை தாண்டி இதெல்லாம் முக்கியம்தான். அதை தாண்டி இதெல்லாம் இருக்கான்னு நீ செக் பண்ணிக்க. ஸோ ஒரு மனுஷன் வந்து எனக்கு இது இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது இருக்குது, இதுவே போதுமான நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ட்ரீமை வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா, அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதை தாண்டி சில விஷயங்கள் இங்கே சிஸ்டத்தில் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும்.